அப்படி சொல்லுவாங்க. பூம்புகார். காவேரி புகும்பட்டினம். ஆமா, பூம்பருப்பு பட்டினம். என்னது? பூம்பருப்பு பட்டினம். திங்கிறதுலே இரு, வந்ததுல இருந்து 3 தரம் சொல்லிட்டேன். என்னால முடிஞ்சது, அதுக்கு தானே நான் சங்கமத்துக்கே வந்திருக்கேன். காவேரி புகும்பட்டினம். ஆமா, அது என்ன காரணம்? காவேரி புகும்பட்டினம்னா என்னம்மா? காவிரி நதி கடலோடு புகக்கூடிய கரையில் இருக்கிற காரணத்தினால், காவிரியும் கடலும் இரண்டு ஒன்றாக கலக்கக்கூடிய இடத்தில் இருப்பதினால் சங்கமம். இன்னைக்கு நம்ம சங்கமத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா? கட்டி பிடிச்சுக்கிட்டு முக்கரைய பாரு, அப்படி இணையலம்மா. அதனால காவிரி புகும்பட்டினம் அது காலத்தால் மருவி காவிரி பூம்பட்டினம், காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமா, பூம்புகார் என்றும் சொல்லுவார்கள். இன்னொன்னு புகார்னு சொல்லுவாங்க. புகார் என்றும் சொல்லுவார்கள். ஆமா, புகார்னா அடிக்கடி இங்க செட்ல நடக்கிற விஷயத்தை உங்ககிட்ட புகார் பண்றது. அண்ணே, அது மாதிரி இந்த புகார் இல்ல. அப்புறம் ஓம் புகார சொல்லாத. ஏன்? புகார் என்றால் என்னம்மா? அந்த காவிரி பூம்பட்டினத்திலே வாழ்ந்து வளங்கண்ட மக்கள் வேற்றூரை நோக்கி கனவிலும் கருதி புகார் மனசுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. சோழ மன்னனுடைய படை, செங்கோல் திறன், மாட்சி, செங்கோல் திறன், இதையெல்லாம் பார்த்து அறிந்த மன்னன் வேற்று நாட்டு மன்னர்கள் சோழ மன்னனை படை கொன்று வென்று விடலாம் என்று கனவிலும் கருதி புகார் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட காவிரி பூம்பட்டினத்திலே பெரிய வணிகர், யாரு? பெரிய பல கோடிக்கு அதிபதி, உங்களுடைய பெரிய பணக்காரரு. சும்மா சும்மாரு எம்புட்டு நேரத்துல தொங்க போட்டிருக்கீங்க, கழுத்துல நான் தொங்க போட்டிருக்கேன். அது நீ வந்த நேரம் விடு, இருக்கட்டும். அதனால பெரிய கோடீஸ்வரன். ஆமா, யார் தெரியுமா? யாருமா? மாசாத்துவான் செட்டியார். மா என்றால் மாதான், பெரிய மகாகண பொருந்திய பெரும் மதிப்பிற்குரிய இவ்வளவு இருக்கு. ஆமா, சாத்தன் என்றால் என்ன? இவர் கரைவாணிபம் செய்பவர்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கின்ற காரணத்தினால் சாத்தன் மாசாத்துவான் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு அருமையான ஆம்பளை புள்ள பிறகு. அக்குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? கோவலன் என்று பெயர் கொடுத்தார். அருமையான பேர், தமிழ் பேர். ஆமா, கோவலன் என்று பெயர் சூட்டி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வருகிறார்கள். அது மட்டுமா, 16 வயது வாலிப பிராயம் அடைந்தான் அந்த கோவலன். சரி, எப்படி தெரியுமா? அந்த காளையான கோவலனை கண்ட பெண்கள் பயங்கிடுவார். வாணிபத்தில் பேரு பெற்று பண்புகளை கொண்டவள் தெருவில் வரும் நடைபார்க்க தெய்வ பெண்கள் காத்திருப்பார். கோவலன் மாலையில் சாயந்தரம் மஞ்ச வெயில் அடிக்கும் போது சாயங்காலம் தன்னை நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு நல்ல பட்டு வேஷ்டி கட்டி அப்படி தெருவழியே கோவலன் நடந்து வருவாராம். என்ன மாதிரி அப்படி தெருவழி அழகா நடந்து வர மூஞ்சிக்கு தஞ்சாவூர் மஞ்சளா, இது வேற நானு நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி தெருவழியே நடந்து வரும்போது அந்த காவிரி பூம்பட்டினத்தில் உள்ள இளம் குமரி பெண்கள் எல்லாம் தன்னை நன்றாக அலங்காரம் செய்து கோவலனுடைய அழகை அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க மறைஞ்சிருந்து பார்த்திருக்காங்க. எப்படி பார்த்திருக்காங்க? மறைஞ்சிருந்து கதவிடுக்கன் வழியாக, வீட்டு சன்னல் பக்கமா நின்னு, மொட்டை மாடி வழியாக, வீட்டு சந்து பொந்து பக்கமா நின்னு, பார்வை சந்து பார்வை. ஆனால் இந்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்துல கோவலனை அப்படி தாய்மார்கள் மறைஞ்சிருந்து பார்த்திருக்காங்க. வயசு என்ன இருக்கும்? என்ன? 16 வயது வரை, 16 வயது வரை பார்த்திபன் போல் நடந்து வரப்போ 16 வயது வரை, 16 வயது வரை பார்த்திபன் போல் நடந்து வர. அந்த கோவலனுக்கு 16 வயது. அதே காவிரி பூம்பட்டினத்திலே இன்னும் ஒரு பெரிய வணிகர் வாழ்ந்து வருகிறார். அவர் யாரு? அலைகடலில் கப்பல் விட்டு அகிலமெல்லாம் வணிகம் செய்து, திரைக்கடலில் கப்பல் விட்டு தேசமெல்லாம் வணிகம் செய்யக்கூடியவர். அண்ணே, இந்த வியாபாரம் செய்யறாங்கல்ல, அதுல 3 பிரிவினர்கள் உண்டு. என்னென்ன? எப்படி? கடை வச்சு வியாபாரம் செய்யறாங்கல்ல, அதுல 3 பிரிவினர். என்னம்மா சொல்லு? ஒன்று இப்பர், ஒண்ணு. இன்னொன்று கவிப்பர்கள், 2. இன்னொன்று பெருங்குடியர், 3. இப்பர் என்றால் என்ன? ரப்பராய் இழுத்துக்கிட்டு கிடக்குது. சும்மா இருப்பா. இப்பர் என்றால் என்னது? ஒரு கடை வைத்து முதலீடிட்டு வியாபாரம் செய்யக்கூடியவரை இப்பர் என்று சொல்லுவார்கள். கவிப்பர்கள் என்றால் அப்படின்னா அண்ணே, என்ன? சந்தைகளிலே சரக்குகளை வாங்கி தலையிலே வைத்து தெருக்களிலே கூவி விற்பவரை கத்திரிக்காய். சும்மா இல்லையா?
இப்படியாக வியாபாரம் செய்யக்கூடியவரை சரி கவிப்பர்கள் கவிப்பர்கள் என்று சொல்லுவார்கள். சபாஷ். இன்னொன்று என்ன? பெருங்குடியர். இசு மூடிய மோந்து பார்த்துக்கிட்டு இந்த வருது வருது எங்க போய் தொலைக்க. இந்த குடியிலனே பெருங்குடியர் என்றால் நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் சரி கப்பல் வழியாக ஏற்றுமதி இறக்குமதி ஆமா இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வியாபாரம் செய்யக்கூடியவரை ஆமா கவிப்பர்கள் அல்ல பெருங்குடியர் என்று சொல்லுவார்கள். பெருங்குடியர். அந்த பெருங்குடியருக்கு ஆமா யார் தெரியுமா? மாநாயக்கன் செட்டியார் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு அருமையான பொம்பளை பிள்ளை. ஆமா அந்த குழந்தைக்கு என்ன பெயர்? அவருக்கு ஆம்பளை பிள்ளை, இவருக்கு பொம்பளை பிள்ளை. கண்ணகி என்று பெயர் சூட்டி கண்ணகி வளர்த்து வருகிறார்கள். அவளும் 16 வயது. ஆமா குமரி பிள்ளையாயிட்டா. அந்த கண்ணகியை ஆமா மாசாத்துவான் செட்டியார் மகன் கோவலனுக்கு திருமணம் பேசி நிச்சயம். துட்டு துட்டோட தான் சேரும். கல்யாணமா? கல்யாணம் தான். நிறுத்தியா? சரி இருக்கட்டும். மங்கையர்கள் 1000 பேர் வாழ்த்தொழிகள் கூறி நிற்க, மங்கையர்கள் 1000 பேர் வாழ்த்தொழிகள் சொல்லி நிற்க, சங்கம் ஒளி தெழுந்து சந்த கவி பாடி நிற்க, சங்க கவி பாடி நிற்க, பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் வீற்றிருந்தார். பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் வீற்றிருந்தார். சூரியன் உதிக்கும் திசை சுந்தரர்கள் பார்த்திருந்தார். சூரியன் உதிக்கும் திசை சுந்தரர்கள் பார்த்திருந்தார். ஊரறிய நாடறிய உலகோர் பலர் அறிய, ஊரறிய நாடறிய உலகோர் பலர் அறிய, மங்களனன் ஊட்டினானே கோவலனோ அறிவிக்காரம் பத்தினாரே கண்ணகியை. குறித்த நேரத்திலே கோவலன் திருமாங்கல்யம் கையிலெடுத்து கண்ணகியினுடைய திருக்கழுத்தில் திருமாங்கல்யம் சூட்டினார். அண்ணே மேல அடிச்ச நேரம் போயிரும்னே. ஆமா இப்படியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. பங்குனி உத்தரம் அன்று கல்யாணம். அம்மா நல்லா இருக்குமே. கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் சொல்லியா தெரியணும் உங்களுக்கு? அண்ணே கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? சும்மா வாழ்க்கைக்கு வேண்டிய அத்துணை பொருட்களையும் கொடுத்து 7 அடுக்கு மாளிகையில் ஊட அடுக்கில் அவர்கள் இருவரையும் தனி குடித்தனம் வைத்தார்கள். ஆமாண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அதே அதே அது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னம்மா? தனி குடித்தனம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஆமா பிறகு இவ்வளவு பொன்பொருளை கொடுத்து தனியா உட்கார வச்சிருக்காங்க. இவர்கள் இப்படியே இருந்திருந்தால் சரி சந்தோஷமாக கோவலனும் கண்ணகியும் இருந்திருந்தால், இப்படியே வாழ்க்கையில இருந்திருந்தால் நமக்கு இந்த சிலப்பதிகாரமே கிடைத்திருக்காது. கண்டிப்பா கிடைக்காது. இவர்கள் வாழ்க்கைக்கு இடையூறாக சரி இன்னொரு ஜீவன் பிறக்கிறது. யாரு? என்ன தெரியுமா? யாரம்மா? அந்த தெய்வ கணிகையர் குலமதியிலே சித்ராமதி என்ற பெண் கோடியார் வாழ்ந்து வராமோ. குலமதியிலே வாரிசுக்கு பெண் குழந்தை இல்லாமல் தவம் இருந்து பரமிருந்து தவம் கூறிந்து நோம்பு கொண்டார். ஆரணங்கை பெண் கோடியார் பெண் கொடியாவோ நோம்பு கொண்டார். அந்த காவிரி பூம்பட்டினத்திலே ஆமா தேவராசிகள் குலத்திலே உதித்த சரி சித்ராவதி என்ற ஒரு பெண் வாழ்ந்து வருகிறார். ஆமாம்மா. அவளுடைய தொழில் என்ன தொழில்? என்ன தொழில்? காசி தொழில். ஆனா அவளுக்கு என்ன ரொம்ப நாளா பிள்ளை இல்ல. பிள்ளை இல்லையா? ஆமாண்ணே. ஐயோ பாவம். அவளும் போகாத கோயில் இல்ல, இருக்காத விரதம் இல்லை, கும்பிடாத சாமி இல்ல, போடாத மொட்டை இல்லை. எந்த அப்படி இருந்தும் கோயிலுக்கும் மொட்டையை போட்டு அவர் வாட்டுக்கு மொட்டை பாப்பாத்தி கணக்கா அலையிற பிள்ளை இல்லைன்னு. பிள்ளை இல்லைன்னு வயசு என்ன இருக்கும்? வயசு என்ன இருக்கும்? காத்தடித்து தாழை மரம் கானகத்தில் பூத்தது போல். காத்தடித்து தாழை மரம் கானகத்தில் பூத்தது போல். போடாத மொட்டை இல்லை, போடாத மொட்டை இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை. போடாத மொட்டை இல்லை, போடாத மொட்டை இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை.
முறையாக வளர்த்து குலத்தொழில் தாசி தொழில். ஆமா, பரதநாட்டியம். அதுக்கு தகுந்த மாதிரி சங்கீதம், பரதநாட்டியம் ஆகிய கலைகள் போன்ற அருங்கலைகளை எல்லாம் படித்தார். டிஸ்கோ டான்ஸ், குத்து டான்ஸ், அப்படி பிரேக் டான்ஸ், சும்மா இல்லை எல்லாத்தையும் கற்றுருக்கா. அந்த டான்ஸ் எல்லாம் அவ படிக்கல. இப்ப நிறைய டான்ஸ் வந்துருச்சு, அது இப்ப வரும். ஆனால் அருங்கலைகளை எல்லாம் படித்து முடித்து சித்ராவதி பார்த்தாள். என்ன? மகளுடைய நாட்டியத்தை அரங்கேற்றம் பண்ண வேண்டும். ஆமா என்று சோழ மன்னனிடத்திலே ஓடோடி வருகிறாள். சரி, மகாராஜா மகாராஜா. என்னம்மா? மகாராஜா மகாராஜா. சித்ராவதி, வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். என் மகள் மாதவி நாட்டிய கலைகள் அனைத்தும் படித்து முடித்து விட்டாள். அப்படியாம்மா? ஆகவே அரங்கேற்றம் பண்ண வேண்டும். கவலைப்பட வேண்டாம் சித்ராவதி, உன்னுடைய மகள் பரதநாட்டியத்தை அரங்கேற்றுவதற்கு நான் ஏற்பாடுகள் செய்கிறேன். யாரெங்கே? அரசே, ஏற்பாடு செய்யுங்கள். இதோ இப்பொழுதே ஏற்பாடு செய்கிறோம். அரங்கேற்றம் ஏற்பாடுகள் தடப்புடலாக நடக்கிறது. ஆமா, பாகை அரசர்கள் போட்டு விட்டு சென்ற பால்வன் கூடையின் காம்பு அதை பக்குவப்படுத்தி இழுத்து அது பொண்ணு மணியும் பதித்து காவிரி தண்ணீரால் அதை கழுவி நீராட்டி மாமன்னர் ஓட்டிட மாலைகள் அணிந்து பட்டத்து யானைகள் கொடுத்து அந்த காலத்திலே அரங்கேற்றம் எப்படி நடந்து முடிந்தது தெரியுமா? எப்படிமா? இளங்கோவடிகள் சரி ஒரு இலக்கணமே வகுத்திருக்கிறார். எப்படி அரங்கேற்றத்துக்கா? எதிரி மன்னர்கள் போரிலே தோற்றுவிட்டு சென்ற வெண்கொற்ற கொடையினுடைய காம்பை எடுத்து தங்க தடுகளில் பொதித்து நவமணிகளை அதிலே பொதிந்து அதுக்கு பேர் என்ன தெரியுமோ? தலைக்கோன். ஓஹோ, அப்படின்னு அதுக்கு பேரு. அதை யார் கையில கொடுத்தாங்க? யார் கையில? மாதவியினுடைய ஆசான் கையில கொடுத்தாங்க. அங்கதானே கொடுக்கணும். அந்த காலத்துல வாத்தியாருக்கு அம்புட்டு மதிப்பு இருக்கு. ஆமா ஆமா, இப்பவும் மதிப்பு இருக்கு, தெரியாம கள்ள கொண்டு எறிகிறோம்ல. விடு, அதான் இப்படி இருக்கட்டும். ஆமா, அது ரொம்ப பேச நேரம் இல்ல. இல்ல மாதவியினுடைய ஆசான் கையிலே கொடுத்து அவருக்கு ஒரு மாலையை போட்டு மாதவியினுடைய ஆசானை யானையின் மேல் அமர வைத்து மன்னனும் மந்திரிமார்களும் ஐம்பரும் குழுவோடு ராஜ வீதிகள் எல்லாம் நடந்து அரங்கேற்ற மண்டபத்திற்கு வந்தார்கள். ஆமா, யானை மேல உட்கார வச்சு கூட்டு வராங்க. டேய் அப்பா, கூட்டம் கடல் அலையா எப்படி இருக்கு பாரு. நேத்து மெரினா பீச்சில் பார்த்தோம் பாத்தியா கூட்டம்? ஆமா, அந்த கூட்டத்தோட இந்த கூட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. இதுதாம்மா உண்மையான கூட்டம், உண்மையிலேயே கலா ரசிகரான கூட்டம். இங்க குருகுல பள்ளிகள் தான் உட்கார்ந்து இருக்கியா. கண்டிப்பா, உண்மையிலேயே மனசார சொல்றேன், வருவோரும் போவோரும் கூட்டம் அல்ல, அமர்ந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இதுதான் ரசிக பெருமக்கள். எல்லாரும் ஒரு கைது போட்டு. இப்படியாக முதல் வரிசையிலே யாரு? மாதவிக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான் அமர்ந்திருக்கிறார், முன்னால உட்கார்ந்திருக்கார். இரண்டாவது வரிசையிலே யாரு? அரச குடும்பத்தினர்கள். ஆமா, அவங்களும் இரண்டாவது இடம். மூன்றாவது வரிசையிலே யாரு? மந்திரிமார்கள். ஆமா. நான்காவது வரிசையிலே யார் இருக்கா? பிரபுக்கள். கோவலன் வந்து பெரிய கோடீஸ்வரர், கலா ரசிகன், முன்னால சேர் போட்டு உட்கார்ந்திருக்கார். விசேஷ அழைப்பாளராக நாற்காலியில உட்கார்ந்திருக்கார். எதுல? நாற்காலின்னு சொல்லு. எங்க ஊர்ல நாங்க நாற்காலின்னு தான். சரி, இருக்கட்டும், அப்படி அமர்ந்திருக்கிறார். சரி, மாதவி எப்ப ஆடுவா? எப்ப ஆடுவா? எப்ப தெர விழவும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்ப தெர விழவும்? எப்படி ஆடுகிறார் தெரியுமா? எப்படி? காளினிலே சிலம்பு கொஞ்ச கைவளைய கொள்ளுங்க நடந்து வராள். காளினிலே சிலம்பு கொஞ்ச கைவளைய கொள்ளுங்க நடந்து வராள். மன்னனுக்கும் மாசானுக்கும் மாதவியாள் முதல் வணக்கம் செய்தார். மன்னனுக்கும் மாசானுக்கும் மாதவியாள் அங்கே வணக்கம் செய்தார். முதல் வணக்கம் யாருக்கு செய்தாள்? யாருக்கு? சொல்லிக் கொடுத்த ஆசானுக்கு. இரண்டாவது அரச குடும்பத்தினருக்கு. மூன்றாவது மந்திரி பிரதானிகள். நான்காவது சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு. அண்ணே, அப்படி கையை தூக்கி தலைக்கு மேல சிங்கக்குட்டி மாதிரி துள்ளி விழுந்தா, மான்குட்டி மாதிரி வந்தா, பயந்து போன துள்ளி எழுந்து ஆடுகிறாள். அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் போது மக்கள் எல்லாம் பேசுறாங்க. எப்படி? அடே அப்பா, என்னடி சித்ராவதிக்கு இப்படி ஒரு பிள்ளையா, இப்படி ஒரு ஆட்டமா
ஏ முத்தக்கா, சொல்லு சொல்லு. அந்த காலத்துல அவங்க அம்மா ஆடின ஆட்டத்தை நான் பார்த்தேன். சரி, அவங்க அம்மா ஆடின ஆட்டத்துல எங்க ஊர்ல நிறைய பேர் காது கேட்காம போச்சு. ஏய் நம்ம ஊர்க்காரர் நிறைய வந்திருக்காடி, பேசாம இரு. தூசியை கிளப்பிட்டாடி, காலை கீழே வைக்கத நான் நீ பார்த்தேன். ஆத்தால தான் பேசுவ, பிள்ளைய பார்த்து பேசு. ஆனால் என் வயசுக்கு அவளை தானே நான் பார்க்க முடியும். அழகு அழகு அப்படி ஆடுகிறாள். ஏய் அப்பா, கொள்ளே அழகு. இன்னும் அழகு வர்ணிக்க வரு. அம்மா, கைவிழி நயனம் செல்ல, கண்வழி மனமும் செல்ல, கண்விழி மனமும் செல்ல, சபாய் பம்பரமாய் சுழந்து ஆடுகிறாள். பலே. அப்படி ஆடும்போது மன்னன் படார்னு அப்படி கூட்டத்தை திரும்பி பார்த்தாரு. ஆமா, கலிப்பண்பாடத்துல இருந்து வந்திருக்காங்க, நம்ம ஐயா வந்திருக்காங்கல்ல, முத்துலட்சுமி பாடுது. மக்கள் என்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க அப்படின்னு ரசிப்பாங்களா இல்லையா? ஆமா, அடுத்த வருஷம் நம்ம மெட்ராஸுக்கு சென்னைக்கு சங்கமத்துக்கு வரணும் அப்படின்னு பேசுவாங்கல்ல. அப்படி மன்னன் பார்க்கிறார். எப்படி பார்க்கும்போது சித்ராவுக்கு இப்படி ஒரு பிள்ளையா என்று பேசுகிறார்கள். மன்னன் பட்டார்னு மேடைக்கு வந்தார். சரி, மேடைக்கு வந்து என்ன செய்தார்? என்னமா செய்தாரு? அந்த தலைக்கோல் அறிவை ஒரு பட்டத்தை கொடுத்தார். கொடுத்தேன். பட்டத்தை கொடுத்த உடனே என்ன பட்டம்? சாதாரண பட்டமா? பேர்பட்ட பட்டம். தலைக்கோல் அறிவை. ஆமா, இது யாருக்கு கொடுத்தார்? யாருக்கு? மாதவிக்கு கொடுத்தார். பலே. மக்கள் என்ன பேசுகிறார்கள்? எப்படி? இந்த கலையை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? எப்படி? இன்னைக்கு இந்த சங்கமம் நிகழ்ச்சிக்கு நாங்க வந்திருக்கோம்னா சாதாரணமா வரல. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலமாக எங்களை முதல்ல ஆடிஷன் ஒண்ணு வச்சு அதுல தேர்ந்தெடுத்து அடுத்து ஒரு தஞ்சாவூர்ல ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து அதுலயும் எங்களை செலக்ட் ஆகி நம்மளை போட்டு மூன்றாவதாக சங்கமத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி மாதவியினுடைய நாட்டியத்தை மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நேரிலே பார்த்து மன்னன் தலைக்கோல் அறிவை அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு. அது மட்டுமா கொடுத்தாரு? மாதவியால் நாட்டியத்தை மக்கள் எல்லாம் போற்றுகின்றார், தலைக்கோல் அறிவை என்று சொல்லி தனித்த புகழ் பட்டம் தந்து 1000 எண் களஞ்சி அரிய பல் முடிப்பளித்தார். மாலை தன்னை அந்த மாதவியால் கை கொடுத்தார். மாலை தன்னை மரகத மாலை. நம்மளால பார்க்க முடியுமா? வாங்க முடியுமா? மன்னன் கொடுத்தார் மாதவிக்கு 1008 பொன் களஞ்சியம் கொடுத்தாரு. மன முடிப்பு அப்படி தூக்கி கொடுத்தார். ஆமா, வாங்கின உடனே மாதவி என்ன சடார்னு ஆட்டத்தை விட்டு இருந்துச்சா, மேடைய விட்டு கீழே இறங்கினா. அவளுக்குன்னு ஒரு தோழி இருந்தா கூனி. ஆமா, எனக்கு நீ தோழி. அடியே அடியே கூனிங்கம்மா. ஏக்கா என்னட்ட வாரண்டாயே, நீ நெருங்காத, அங்கே இரு. ஆட்டம் முடிந்து விட்டது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் பூக்கடை வீதிக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த 4 வீதி நடுத்தரவுக்கு ஒரு ரவுண்டானா அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. பிச்சை எடுக்க வேண்டாம், கூறுகட்டால வாம்பூத்தி ஒன்ன விட்டு எங்க 4 தெருவுக்கு போச்சு. அதான் கேட்டேன். இந்த மாலை மாதவியினுடைய மாலை சரி, யார் 1008 பொன் களஞ்சி கொடுத்து இந்த மாலை யார் விலைக்கு வாங்குகிறார்களோ அவர்கள் மாதவியை ஆசை நாயகியாக அடையலாம் என்று சொல்லி போடி போடி உடனே போனா 4 வீதியில நடுத்தரவர் என்ன. இதனால் சகலமான்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த மாலை மாதவியினுடைய மாலை, இந்த மாலை மாதவியினுடைய மாலை, இந்த மாலையை யார் 1008 பொன் களஞ்சி கொடுத்து இந்த மாலை விலைக்கு வாங்குகின்றார்களோ மாதவியை ஆசை நாயகியாக அடையலாம். இந்த மாலை விலைக்கு வாங்கிவிட எங்கள் மாதவி மனைவியாக ஏற்றுக்கொள்ளலாம். என் வேலை அதானே. என்னடி இப்படி அவைய காடு கொடுத்துட்டு இருக்கையோ? வாங்க மாலை இப்படி இருந்தா கொடுக்கிற சம்பளத்துக்கு நான் வேலை செய்யணும்ல, 500 ரூபாய் குறைச்சிட்டீங்கன்னா அந்த வழியாக யார் வருவது? யாரு? மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. கோவலன் அந்த வழியாக வருகிறார். என்ன நினைத்தார்? இந்த மாதவி நமது நாட்டிலே பிறந்து நம் நாட்டு கலைகளை கற்று நமது நாட்டிய கலைகள் அனைத்தும் படித்திருக்கிறாள். இவளை வெளிநாட்டுக்காரன் விலைக்கு வாங்கிவிட்டால் இப்ப அமெரிக்கா ரஷ்யா இங்கிருந்து யாராவது வந்து பார்த்துட்டு கொண்டு போயிட்டா நம் நாட்டு கலைகள் வெளிநாட்டுக்கல்லவா போய்விடும். மாதவி மேல ஆசைப்பட்டோ அவளை அடைய வேண்டும் என்ற நினைப்போ கோவலனுக்கு கடுகளவும் இல்லை. நமது கலைகள் வெளிநாட்டுக்கு போய்விடக் கூடாது. இப்ப நம்ம தமிழக முதலமைச்சர் நம்ம பாரம்பரிய கலைகள் எல்லாம் இப்ப எடுத்து மீட்டி வச்சிருக்காங்களா இல்லையா? ஒரு கைதட்டு கொடுங்கயா நம்ம முதலமைச்சருக்கு.
வில்லுப்பாட்டுனா மெட்ராஸ்ல யாருக்கு தெரியும்? வில்லுப்பாடு தெரியுமா ஐயா? அந்த காலத்துல சுப்பா அனுபவம் படிச்சாரு, அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டே இல்ல. ஆமா, இப்படி கலைகளை எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார் நமது தமிழக முதல்வர். ஆமா, இது அந்த காலத்திலேயே சங்க இலக்கியத்திலே நமது முத்தமிழ் அறிஞர் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆமா, நமது நாட்டிய கலைகள் வெளிநாட்டுக்காரன் அயல்நாட்டுக்காரன் வாங்க கூடாது, மாதவியை கொண்டு போய் விடக்கூடாது. எவ்வளவு மாலை? 1008 பொன் களஞ்சி. 1008 இல்ல, நீ 2008 கூட கொடு. சரி, இந்த விலாசம் இன்னைக்கு அட்ரஸ் சொல்லுவோம்ல. ஆமா, விலாசம் கார்டு. ஆமா, இதை வைத்து எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் வாங்கிக்கொள் என்று சொல்லி கோவலன் மாலையை விலைக்கு வாங்கினான். ஆமா, கோவலன் மாலையை விலைக்கு வாங்கிய செய்தி யாருக்கு தெரிந்தது? யாருக்கு? மாதவிக்கு தெரிந்தது. அப்படியே மாதவியினுடைய தோழிமார்கள் கோவலனை செண்டா தூக்கிட்டா. மாலை தன்னை வாங்கி வந்த கோவலனை, மாலை தன்னை வாங்கி வந்த கோவலனை மங்கையர்கள் கூடி நின்று வரவேற்றார். சிறங்காலங்கரித்த அகழி தண்ணீர், சிறங்காலங்கரித்த அகழி தண்ணீர் செல்வத்துறை மகனை இருக்க வைத்தார். புதுமையான வரவேற்பு. மயங்கி விட்டார் கோவலன். அத்தருடன் பன்னீரை தெளிப்பாரா, அத்தருடன் பன்னீரை தெளிப்பாரா, நல்ல சந்தானத்தை பூசுவாரா. பொட்டு வைத்து போட்டுகின்றார் கோவலனை, பூமடித்து போட்டுகின்றார் கோவலனை, பொட்டு வைத்து போட்டுகின்றார் கோவலனை. மாலையை வாங்கிய செய்தி கண்ணகிக்கு தெரிந்தது. ஆமா, என்னத்தான் நாட்டியம் தானே பார்க்க போனார். அதானே, நாட்டியம் பார்த்துவிட்டு இப்பொழுது வந்து விடுவேன் கண்ணகி என்று சொன்னாரே. அதானே, என் அத்தானை காணவில்லையே, என் அத்தான் இப்பொழுது வந்து விடுவாரா? வழியையே பார்த்து கொண்டிருக்கிறாள். சரி, மாலையை வாங்கிய செய்தி கண்ணகிக்கு தெரிந்தது. ஆமா, அவள் அழுது புலம்புகின்றாள், புலம்புகிறாள். ஆரணங்காள் கண்ணகியாள், அவள் அழுது புலம்புகிறாள், புலம்புகின்றாள். கொண்டவனை காணாமல் உலகொடியார் தவிக்கலனா, கொண்டவனை காணாமல் உலகொடியார் புலம்புகிறார். என்னத்தான் நாட்டியம் தானே பார்க்க போனார், இப்பொழுது வந்து விடுவேன் கண்ணகி என்று சொன்னாரே. அதானே என்று வைத்த கண்ணை வாங்காமல் வாசலையே பார்த்தழுதாள். வைத்த கண்ணை வாங்காமல் வாசலையே பார்த்தழுதாள். இப்படியாக கண்ணகி அழுது கொண்டிருக்கிறாள். ஆமா, அங்கு இந்திர விழா நடக்கிறது, சிறப்பாக நடக்கின்றது. அந்த இந்திர விழாவிலே மாதவியினுடைய நாட்டியம் ஆட வேண்டும் என்று மன்னனுடைய ஆணை கட்டளை. உடனே ஒரு அரண்மனை காவலன் வந்தான். அடியே மாதவி, நம்ம பொண்டாட்டியா இருந்தா எவனாவது நம்ம அடியே மாதவின்னு கூப்பிட விடுவோம்? கூப்பிட முடியுமா? பல்ல உடைச்சு போடுவோம். அடியேன்னு கூப்பிட்டா அரண்மனை காவலன் வந்து கூப்பிட்டான், அடியே மாதவி. அப்ப கோவலன் எப்படி இருக்காரு? எப்படி? மாதவியினுடைய மடியிலே தலையை வைத்து படுத்திருக்கிறார். இன்று இந்திர விழா. ஆமா, கடற்கரையிலே 5 மணிக்கு உன்னுடைய ஆட்டம் ஆட வேண்டுமாம், மன்னனுடைய ஆணையடி என்று காவலன் சொல்லுகின்றார். அப்படியே தலை கவிழ்ந்தார் கோவலன். உற்சாகப்படுத்துறா, அத்தான் அத்தான், ஏன் அத்தான் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? வாருங்கள் அத்தான், இன்று இந்திர விழா அல்லவா, நாம் கடற்கரைக்கு போகலாம் என்று கோவலனை 32 வகை துவர்கள் போட்டு காய்ச்சிய வெந்நீரிலே குளிக்க வைத்து அழைத்து வந்தாள் கடற்கரைக்கு. ஆமா, கடற்கரையில வந்து ஆடுறா. ஊர் மக்கள் பேசுறாங்க, ஏய் அண்ணே, மாதவியினுடைய நாட்டியம் கடற்கரைக்கு வந்துருச்சு போய், தெருவுக்கு வந்துருச்சு போய். கடற்கரைக்கு வந்துருச்சுன்னா காரணம் என்ன? கோவலன் செட்டியாருடைய கையை விறுவிறுப்பு பாக்கெட்டு காலி, அம்புட்டு காலி.
இதையெல்லாம் பார்த்து கோவலன் அப்படியே தலை கவிழ்ந்து அமர்ந்திருக்கிறார். சரி. அந்த நேரத்திலே என்ன செய்தார் தெரியுமா? அங்க சொல்லிட்டாங்க. அடுத்த மலைக்கு பார்த்துக்கிடும். வாலிய பல்லாண்டு காலம் வாலிய பல்லாண்டு காலம் வளங்கொழிக்கும் செந்தமிழ்நாடு வளங்கொழிக்கும் செந்தமிழ்நாடு அலையும் மீது மாநிலம் தலைத்து மங்களத்தோடு வாழிய வாழி அதை கேட்ட எல்லோரும் கன்னித்தமிழ் போல் வாழிய வாழி ஜெய் ஹிந்த்.